உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லையோ இல்லை ஆஃப்லைன்லையோ செக் பண்ணும்போது உங்களுடைய பேலன்ஸில் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ரெண்டு வகைப்படும், அதாவது ரெண்டு டைப் ஆஃப் பேலன்சஸ் உங்களுக்கு காமிக்கும். ஏதாவது ஒரு டைப் ஆஃப் பேலன்ஸை நீங்கள் தவறாக அசியூம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பெனால்ட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவைலபிள் பேலன்ஸ், புக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இந்த ரெண்டு பேலன்ஸ்க்கான அர்த்தம் என்ன, அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, எதை நீங்க கணக்குல வச்சுக்கிட்டு டிரான்சாக்ஷன்ஸை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ புக் பேலன்ஸ் அண்ட் அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. புக் பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னா, பாஸ்புக்ல உங்களுக்கு காட்டுற பேலன்ஸ், இல்லைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஜெனரேட் ஆயிருக்கிற ஒரு பேலன்ஸ். நம்மளுடைய எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ்லுமே அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜெனரேட் ஆகும். ஸோ ஏதாவது ரீசெண்டா ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது இமீடியட்டா நீங்க போயிட்டு ஆன்லைன்ல மொபைல் பேங்கிங்லோ நெட் பேங்கிங்லோ உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் நோட் பண்ணீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்காது. அமௌண்ட் வந்து கரெக்டா வித்ட்ரா ஆயிருக்கும், ஆனால் அந்த டிரான்சாக்ஷனுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்காது. ஸோ ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு இல்லைனா ஒரு மந்த் கழிச்சு நீங்க பார்க்கும்போது தான் அந்த டிரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிற டீடைல் இருக்கும். இது வந்து சில டிரான்சாக்ஷன்ஸ்க்கு பொருந்தும், எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் பொருந்தாது, பட் சில டிரான்சாக்ஷனுக்கு பொருந்தும். ஸோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் தொகை எடுத்திருக்காங்க, ஆனால் அது எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு தெரியலனா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க செக் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த புக் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் ஆகி அது கிளியர் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால புக் பேலன்ஸ் அப்படின்னு நீங்க பாக்குற பேலன்ஸ், அதாவது பாஸ்புக்லயோ இல்ல ஸ்டேட்மெண்ட்லயோ நீங்க பாக்குற பேலன்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டா ரியல் டைம்ல இருக்கக்கூடிய பேலன்ஸா இருக்காது. அதனால நீங்க அந்த பேலன்ஸை போய் செக் பண்ணிட்டு, அதாவது ஒரு பேங்க்குக்கு போயிட்டு பாஸ்புக்ல என்ட்ரி போட்டுட்டு அதுல காமிக்கிற பேலன்ஸை செக் பண்ணிட்டு ஒரு செக், யாருக்காவது செக் இஷ்யூ பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு மேண்டேட்டை வந்து இது பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு எஸ்ஐபி போடுறீங்க, ஒரு ஆர்டிக்கு வந்து மணி போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் புக் பேலன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் தான் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா ரீசன்ட் டிரான்சாக்ஷன் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா புக் பேலன்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது. அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ அந்த அவைலபிள் பேலன்ஸ் வந்து வில் பி அவைலபிள் ஃபார் எனி டிரான்சாக்ஷன். அதாவது நீங்க ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கணும், இல்ல ஒரு ஷாப்பிங் பண்ணணும், இல்ல யாருக்காவது வந்து செக் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்றத பார்த்து நீங்க கொடுக்கலாம். அவைலபிள் பேலன்ஸ் வந்து கண்டிப்பா எனக்கு இருக்கு, இந்த அமௌண்ட் வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கலாம். புக் பேலன்ஸ்ல நீங்க அப்படி உறுதியா இருக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இன்னும் ஹோல்டுல இருக்கு, இன்னும் கிளியர் ஆகல, இன்னும் ப்ராசஸ் ஆகல அப்படிங்கும்போது அந்த புக் பேலன்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. அவைலபிள் பேலன்ஸ்ல இருக்கிறது மட்டும் தான் உங்க அக்கௌண்ட்ல வித்ட்ரா பண்றதுக்கோ இல்ல டிரான்சாக்ஷன் பண்றதுக்கோ எடுக்கிறதுக்கோ அவைலபிளா இருக்கிற பேலன்ஸ். ஸோ இதான் இதுக்குள்ள வித்தியாசம். ரொம்ப சிம்பிளான வித்தியாசம் தான். ஆனா நிறைய பேர் இதுல மிஸ்லீட் ஆகி புக் பேலன்ஸை பார்த்து சில டிரான்சாக்ஷன்ஸை இனிஷியேட் பண்ணிடுவாங்க. அப்படி இனிஷியேட் பண்ணும்போது தேவையான அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ல இல்லை அப்படிங்கும்போது அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகி உங்களுக்கு தேவையில்லாத லீகல் இஷ்யூஸையோ இல்ல டிலேஸ் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு விடும். அதனால எப்பயுமே ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ஸை இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னா அவைலபிள் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிளானிங்ஸை பண்ணிக்கோங்க. புக் பேலன்ஸை நம்பாதீங்க. புக் பேலன்ஸ் வந்து எப்பயுமே லேட்டா நீங்க வந்து ஒரு ஆடிட்டிங்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்கோ சப்மிட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா இந்த புக் பேலன்ஸ். அதை வந்து நீங்க ரியல் டைம் பேலன்ஸா கணக்குல எடுத்துக்க கூடாது. ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க.